நல்லூர் தேர் திருவிழா. நல்லூரம் பெருமானுடைய தேர் என்றால் தேர் என்பது பழமையான ஒரு தேர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1964ஆம் ஆண்டிலே முருகன் இருக்கிற பீடத்திற்கு பக்கத்திலே இங்கே எவையும் இங்கே பொருத்தப்படுவது கிடையாது. இப்பொழுது தலைவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் உங்கள் தலைவன். சண்முகரே தேரிலே ஏறி வந்தாலும் அழகுக்கந்தன் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் தேர் திருவிழா இன்றைய நாளில் இன்னும் சொற்ப வேளையில இடம்பெற போகிறது. 24ஆம் நாளினுடைய காலை பொழுது இப்பவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவில் வீதியில கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அழகனை காண்பதற்கு, ஆறுமுக சுவாமியை காண்பதற்கு, இந்த தேரை காண்பதற்கு மிக பழமையான ஒரு தேர் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இந்த தேர் திருவிழாவிற்கு 61வது வருடமாக நயினாதியில இருந்து பாத யாத்திரை இந்த கோவில் நோக்கி வருகிறது. இந்த பக்தர்களோடு சேர்ந்து நாங்களும் போய் இந்த தேர் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். யார் யார் தவற வருகிறத வந்து கீழே கருத்துக்களாக சொல்லுங்க. இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து கருத்துக்களாக கீழே பதிவு செய்யுங்க. இந்த நாளுக்காகத்தான் ஒட்டுமொத்தமான எல்லோருடைய காத்திரப்பும். எப்போது நல்லூர் கந்தன் தேரை வருவார் ஆறுமுக சுவாமி என்பது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லா வீதியுமே இதே மாதிரி தான். வர்ற பாதைகள் முழுக்கவும் வந்து மிகப்பெரிய சன நெரிசலோடு இந்த வேளையிலே காட்சியளிக்கிறது. 6:45 வந்து வசந்த மண்டப பூசை, அதை தொடர்ந்து சுவாமி தேருக்கு எழுந்தருளி வருவார். நான் முன்னைய சில காணொலிகளில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு வந்து சில அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனாமதிய தொலைபேசி மூலமாக சொல்லி. அதனுடைய ஒரு அடிப்படையில் இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்து விசேட அதிரடிப்படை மோப்ப நாய்கள் சகிதமாக இந்த கோவில் வீதி எல்லாமே வந்து பரிசோதனைகள் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. புகைப்படங்கள், காணொலிகள் கூட சமூக வலைத்தளம் எல்லாம் பரவுகிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த அழகுக்குமரன் ஆறுமுக பெருமான் தேரேறி வருகிற அற்புதமான காட்சி இன்னும் கொஞ்சம் வேலையில் இதில் இப்போ இப்படி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இதில் யாருமே நிற்க முடியாது. மண் போட்டா மண் விழாது. இன்னைக்கு வந்து பூசை எல்லாமே முடித்து சுவாமி வெளிவீதிக்கு தயாராகிறார். அதை காண்பதற்கு லட்சம் மக்கள் இந்த இடத்துல கூறுவார்கள். ஒற்றை காத்திருப்பு என்பது அழகனை தரிசித்து விட வேண்டும், வணங்கிவிட வேண்டும். இந்த நாளில் தேர் வருகிற நல்லைக்கந்தன் எங்களுடைய தீம்படி நீக்கி வாழ்க்கை தர வேண்டும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை, வழிபாடாக எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. கந்தவேல் பெருமானை காண்பதற்கு எத்தனை பெரிய கூட்டம் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. தேர்முட்டி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாச்சாரியர்கள் எல்லாமே சிவத்த நிற வேட்டியோடு அந்த பக்கமாக காத்திருக்கிறார்கள். உள்ளே பூசை எல்லாம் முடிந்து, அதை விட நல்லூர் கந்தன் வருவதை அறிவிக்கிற அந்த மணி கூட முன்னே இருக்கிற இந்த மணி ஒலியோடு தான் தேர் அசைந்து வரும். அற்புதமான நூற்றாண்டுகள் பழமையான ஒரு தேர். மிச்ச கோயில் எல்லாம் இதில் வந்து வாழை, கரம்பு இப்படியான விஷயம் எல்லாம் காட்டுகிறோம். ஆனால் நல்லூரானுக்கு அப்படி காட்டுவதில்லை. பாகமாலைகள், அதே மாதிரி தான் பவளக்கால்கள், 20 பவளக்கால்களால் இது தாங்கப்படுகிறது. மறுபக்கமாக யாழி எல்லாம் இந்த தேரை அலங்கரிக்கிறது. அழகு கோலத்திலே ஆறுமுக பெருமான் உள்வீதி வலம் வசந்த மண்டப பூசை எல்லாம் முடித்து கொண்டு வெளிவீதிக்கு ஆரோகணிக்கிற அந்த காட்சி. கைகள் உயர்கிறது. அதே போல காணொலிகள் பதிவு செய்வதற்கும் புகைப்படங்கள் பதிவு செய்வதற்கும் இன்னும் நிறைய கைகள் உயர்கிறது. அற்புதமான இந்த காட்சி. காலை பொழுதிலே தேரறி வருகிறான். பக்தர் வெள்ளத்திலே மிதந்து வந்த நல்லூரான சொன்னால் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்தளவு தூரம் மிக அதிகளவான பக்தர்களோடு இப்போது வெளிவீதி வலம் நோக்கி ஆறுமுக பெருமான் வருகிறார். நாட்களிலே முருகப்பெருமான் வெளிவீதி வலம் இருப்பதற்கு இன்றைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். நீங்கள் காணொலியில் பாகைகளை தெரிந்திருக்கும். லட்ச மக்கள் முருகப்பெருமானை வரவேற்கிறார்கள். வில்லு மண்டபத்தை விட்டு இப்போ வெளியே வருகிறார். பக்தர் வெள்ளத்திலும் இது வந்து இந்த அருட்காட்சி, ஆறுமுகப்பெருமான் வெளிவீதி வருகிற காட்சி. அதே மாதிரி தான் மிக பழமையான இந்த சித்திர தேரில் எழுந்து வருகிற இந்த காட்சிக்காக எல்லாம் இவ்வளவு பேரும் இதிலே காத்திருக்கிறார்கள்.
தேரேறி வருவதற்கு ஆறுமுக பெருமான் வருகிற இந்த வேளையிலேயே பால்காவடி, ஏனைய நேர்த்திகள், பஜனைகள் என்று சொல்லி ஏராளமானவை கோவிலுடைய வீதியை நோக்கி வருகிறது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் 61 வருஷமா நயினாதீவிலிருந்து இந்த நெல்லைக்கந்தனுக்கு வருகிற அந்த பாத யாத்திரையும் இன்னும் சொற்ப வேளையிலே இங்கு வந்து சேர இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பக்தர் வெள்ளத்தில் மிதந்து மறுபக்கம் பக்தர்களுடைய தோள்களிலே பவனி வருகிற முருகப்பெருமான் இப்போது தேர்ல ஆரோவணிப்பது தேர்முட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டார். இதில் மேலே ஏற்றினதுக்கு பிறகு உலகத்தை சுற்றுவது போல முருகப்பெருமானை 360 பாகையிலே சுழற்றியதற்கு பிறகுதான் தேரிலே ஏற்றுவார்கள். அந்த காட்சியெல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த அழகு கந்தனை அருள் வேண்டி நீங்களும் பிரார்த்தியுங்கள். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, நெல்லை முருகப்பெருமானுடைய தேர் பற்றி சில வார்த்தைகள் சொல்ல கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்வடைகிறேன். தேர் என்பது அசையும் கலைப்பெட்டகம் என்றால் மிகைப்படாது. தேர் என்றால் ஆராய்ந்து கொள் என்றுதான் அர்த்தம். நீ உன் வாழ்க்கையை ஆராய்ந்து கொள் என்கிற பொருளிலேதான் தேர் என்கிற பொருள் கூட அமைந்திருக்கிறது. அதனால்தான் அதிலே இருந்து பிறந்த வேறு பெயர் சொற்களாக தேர்தல் தொழிற்பெயராக கொள்கிறோம். நாங்கள் எங்கள் மக்கள் பிரதிநிதி யார் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். அதுதான் தேர்தல். இந்த தேர் என்பது வாழ்க்கையை ஆராய்ந்து பார் என்றால் எங்கள் வாழ்க்கை செப்பமானதா என்று நாங்கள் ஆராய்வதற்காகத்தான் இதை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம். இந்த தேர் அசையும் கலைப்பெட்டகம் என்று சொன்னேன். நல்லூரான் தேர் தற்போது இருக்கிற தேர் 1964ஆம் ஆண்டு செய்யப்பட்ட தேர். திருவாரூர் பரம்பரையை சேர்ந்த கோவிந்தராஜு என்கிற சிற்பாசாரியாருடைய தலைமையிலே இந்த மண்ணைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்கள், எனக்கு தெரியும் நீர்வேலியிலே இருந்து கூட விஸ்வலிங்கம் ஆச்சாரியார் என்ற ஒரு சிற்ப கலைஞர் சொன்னார், தானும் சேர்ந்து இந்த தேர் செய்யும் பணியிலே ஈடுபட்டேன் என்று. அப்படி கோவிந்தராஜு ஆச்சாரியாருடைய தலைமையிலே இந்த தேர் கட்டமைக்கப்பட்டது. மக்கள்
நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1964ஆம் ஆண்டிலே இந்த தேர் அப்பொழுது வெள்ளோட்டம் விடப்பட்டது. அப்பொழுது கோவில் முதலியாராக சண்முகநாத மாப்பான முதலியார் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த இறுதியிலே தான் பின்னர் குமாரதாச மாப்பான முதலியார் கோவில் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேர் 20 பவளக்கால்களை கொண்டது. முருகன் இருக்கிற பீடத்திற்கு பக்கத்திலே உருளை 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 வடிவத்திலே இருக்கிற அந்த தூண்களை பவளக்கால்கள் என்று சொல்வோம். 20 பவளக்கால்கள் தேரிலே இருக்கின்றன. 8 யாளிகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே யாழி பற்றி சொல்லியிருக்கிறேன். யாழி என்பது ஒரு வலிமையான மிருகம். டைனோசர் இன்றைக்கு காணாமல் போனாலும் இருந்திருக்கிறது என்று நம்புகிறோம். அதை போல சிங்கத்தினுடைய உடலை கொண்டு சிங்கத்தினுடைய முகத்தை அல்லது யானையினுடைய முகத்தை மீனினுடைய முகத்தை கொண்டு அமைவதை யாழி என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த யாழி, சிம்ம யாழி, இப்படி பெயர்களிலே அந்த யாழி அமைந்திருப்பதை கூட பார்க்கிறோம். 8 யாழிகள் தாங்குகின்றன. பொதுவாக எங்கள் ஊர்கோவில்களிலே என்றால் தேரிலே இளநீர் கட்டுவார்கள், கரும்பு கட்டுவார்கள், வாழை கட்டுவார்கள். ஆனால் இந்த அழகிய கட்டுமானத்திற்கு எந்த விதமான அழகு குறைபாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றோ என்னவோ இங்கே எவையும் இங்கே பொருத்தப்படுவது கிடையாது. தேருக்கு மேலே விமானம், விதானம் என்று சொல்கிறோம். அவை கூட அழகாக அழகிய கந்தர்வர்கள் வந்து காட்சி தருவதாக அமைந்திருக்கிறது. மேலே குடை, வெள்ளி குடை அணி செய்கிறது. அந்த குடை என்னத்தை சொல்கிறது என்றால், உங்கள் எல்லோரையும் நான் ஒரு குடை கீழ் காப்பேன். உங்களுக்கு இப்பொழுது தலைவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் உங்கள் தலைவன், தமிழ் தலைவன். உங்கள் எல்லோரையும் காப்பேன், ஒரு குடை கீழ் காப்பேன், முதலில் என்னை நம்புங்கள் என்று உறுதி சொல்வதாக அந்த நெடுந்தேரினுடைய குடை, உச்சியிலே அமைந்திருக்கிற குடை அழகாக காட்சி தருகிறது. இந்த தேரிலே முருகப்பெருமான் இருக்கிற பொழுது தேர் செம்மையாக ஓடுகிறது. ஆறுமுக சுவாமியாக இன்றைக்கு எம்பெருமான் இங்கே காட்சி தருகிறார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, எல்லோருக்கும் தெரிந்த திருப்புகழ். ஒவ்வொரு முகத்தினுடைய அருமையையும் அருணகிரியார் எடுத்து சொல்கிறார். இதே சந்தர்ப்பத்திலே சங்க காலத்திலே எழுந்த திருமுருகாற்றுப்படையிலே 6 முகங்களுடைய பெருமையை நக்கீரர் பேசுவார். மா இருள் ஞாலம் மறு இன்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். என்ன செய்கிறதாம்? ஒரு முகம் ஒளி கொடுக்கிறதாம். இந்த இருள் போய் உலகமே ஒளி பெறட்டும், நல்லூர் ஒளி பெறட்டும், இந்த உலகம் ஒளி பெறட்டும். மா இருள் ஞாலம் மறு இன்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அன்பர்கள், அடியவர்கள் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வளா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே. ஒரு முகம் செருணர் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகொள் நெஞ்சமொடு களம்பேட்டன்றே. ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியொடு நகையமர்ந்தன்றே. ஆங்கு அம்மு இருமுகமும் உரை நவின்று ஒழுகலின் என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் குறிப்பிடுவார். அத்தகைய 6 முகங்கள் கொண்டவனாக முருகப்பெருமான் தெய்வீக பீடத்திலே இருக்கிற பொழுது இந்த தேர் சொற்பமாக ஓடுகிறது.
அந்த தேர் ஓடுவதற்கு சறுக்குக்கட்டைகளை இடுகிறோம். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கை தேர் ஓட வேண்டுமென்றால் முருகன் இடையிடையே எங்களுக்கு துன்பங்களை தந்து எங்களை திசை திருப்பி விட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் ஆணவம் பிடித்தவர்களாக அலைந்து திரிந்து விடுவோம். இந்த சறுக்குக்கட்டைகள் அவற்றைத்தான் சுட்டி நிற்கின்றன. நல்லூரம் பெருமானுடைய தேர் என்றால் உலகமே விழாக்கோலம் பூண்கிற ஒரு சிறப்பு, லட்சோப லட்சமாக மக்கள் கூடியிருக்கிற சிறப்பு. இத்தனை சிறப்புகளோடு இந்த தேர் திருவிழா இன்றைய தினம் இடம்பெறுகிறது. ஆறுமுக சுவாமியினுடைய வருகை கண்கொள்ளாத காட்சி. ஏனென்றால் இந்த கோவிலிலே சிதம்பரத்திலே எப்படி கனக சபையிலே இருக்கிற நடராஜ பெருமானுக்கு பெரும் சிறப்பு இருக்கிறதோ அதே போல நல்லூரம் பெருமானுடைய சந்நிதியிலே ஆறுமுக பெருமானுக்கு பெரும் சிறப்பு இருக்கிறது. நான் பலரை பார்க்கிறேன், ஆறுமுக பெருமானுடைய சந்நிதியிலே இருந்து சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார் என்று அவர்கள் தங்களை மறந்தவர்களாக அழுது அரற்றி வழிபாடு செய்கிற பாங்கினை நான் பார்த்திருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். அதனால்தான் ஆறுமுக சுவாமிக்கு முன்புறமும் 2 கோபுரங்கள், பின்புறமும் 2 கோபுரங்கள். பின்புறம் இருக்கிற கோபுரங்கள் அண்மை காலத்திலே புலம்பெயர்ந்தவர்களுக்கு, அதாவது அண்மை காலத்திலே இங்கே இல்லாதவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பின்புறத்திலே 5 தளத்திலே கொல்லை பூங்கொல்லையிலே வாசலிலே 5 தளங்களிலே கோபுரம் இருக்கிறது. அதற்கு பின்னாலே குபேர வாசல் 9 தளங்களிலே இருக்கிறது. ஆறுமுக சுவாமிக்கு முன்னாலே 3 தளங்களிலே மிக பழைய கோபுரம். அதற்கு முன்னாலே பஸ் போன செய்தி கூட 1984ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த நடைமுறை இருந்தது. போக்குவரத்து பாதை தீர்த்தக்கேணியையும் கோவிலையும் பிரித்து நடுவாலே நான் சிறுவனாக இருந்த காலத்திலே பஸ் போன காட்சிகள் எனக்கு ஞாபகமாக இருக்கின்றன. முன்னாலே சண்முக தீர்த்தம் இருக்கிறது. அதற்கும் அப்பால் 9 தளங்கள் கொண்ட கோபுரம் இருக்கிறது. எனவே சண்முகரை மையப்படுத்தி சண்முகருக்கு பெருமை கொடுக்கிற ஒரு சிறப்பு இருக்கிற நிலையில் சண்முகரே தேரிலே ஏறி வந்தால் எவ்வளவு சிறப்பு இருக்கும். எனவே சண்முகரை நினைந்து என்று வணங்குவோம். எங்கள் மண் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று இறைஞ்சுவோம். அலங்காரா நல்லூரா.
Gracias.